ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18 20 வசனங்கள். அது மிகச்சிறப்பாக எரேமியாவை சதித்திட்டம் தீட்டி கொலை செய்ய பார்க்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிற வார்த்தை 19ஆம் வசனம், வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறியை போல இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரை நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். இலக்கருமையான சகோதர சகோதரிகளை, அவர் வெட்டுவதற்கு கொண்ட சாந்தமான சொல்லி எதுவும் பேச முடியவில்லை. பழத்தோடு மரத்தை மரங்களை அழிப்பார். பழத்தோடு மீன்ஸ் அதனுடைய கனி மிகுந்த அதனால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். அது மட்டுமல்ல, வாழ்வோரி நாட்டிலிருந்து அகற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன், அவர் ஆண்டவர் இயேசு இந்த ஒரு நிலையில பார்க்கும். அவன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து சாந்தமான செம்மறியாக ஒப்பு கொடுத்தார். பச்சை மரத்துக்கு இந்த கதி என்றால் வட்ட மரத்துக்கு என்ன கதி என்று கேட்பது போல அவரை அழிக்க பார்த்தார்கள். வாழ்வோரின் நாட்டில் அவரை அகற்ற பார்த்தார்கள். ஆனால் மீண்டும் அவர் நிறுவினார். அவரே உலகத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டியாகும். இரண்டாவது இந்த சிலுவை மரத்திலே மீட்பையும் மீண்டும் வாழ்வோர் நாடாக மீண்டும் இந்த உலகத்தை இறைவனுக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மீட்பின் இறையாட்சியின் இடமாக இந்த பூமியை மாற்றியிருக்கிறார். இறையாட்சி இங்கு அல்ல, அங்கு இங்கு அல்ல. 17:25 நம்முடைய இருக்கிற குன்பையினை குடிப்பதில் பரிசுத்தாவை குறித்து மகிழ்ச்சியிலே ரோமர் 14:17 சொன்னது போல இறையாட்சி நம்மத்திலே கொண்டு வந்து வாழ்வோர் நாடாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே இது எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிட்டாலும் அதை நிறைவேற்றியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாய் பேசாமல் தாமே ஒரு செம்மறியாக உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவகுட்டியாகவும் அந்த சிறுமி மரத்திலே கடியாக தன்னுடைய இரத்தத்தையும் நீரையும் கொடுத்து இந்த உலகத்தை அழிந்து போகிற இந்த உலகத்தை அழியா வாழ்வு தரும் வாழ்வாக உலகமாக இந்த உலகத்தில் நம்மை வைத்து ஆசீர்வதிக்க செபிப்போமா. இது நல்ல தகவல். நேற்றும் இன்றும் மாறாதவரை உடைய கிருபைகளை தாங்குவதால் பொதுவான கிருபையினால் எங்களை மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதி பரிசுத்தமாக நல்ல பிதாவே. ஆமென்.